ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேன் கேக் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. இந்த செவ்வாழைப்பழத்தை வச்சு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனானா பேன் கேக் செய்ய போகிறோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். ஃபோர்க் வச்சு இப்போ ஸ்மாஷ் பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வாழைப்பழம் பிடிக்காது, கொமட்டும். அது கொலன்னு இருக்கலாம். அதனால அப்புறம் இப்போ பெருசானுக்கு அப்புறம் பிடிக்காதுன்னு இல்லை, சாப்பிடுவேன். ஹெல்தின்றதுனால சாப்பிடுவேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. நம்ம வாங்கினோம் இல்லையா இந்த சாப்பர், இதுலேயே பிளண்டிங் ஆப்ஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பனானா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். மிக்ஸியாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ. ஐயோ சொதப்ப போகிறேன் இன்னைக்கு. ஒரு எக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மூடியை போட்டு போட்டாச்சு. வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் திறந்து பார்க்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தெரியுதா மேலே ஒட்டிக்குச்சு. எல்லாம் இல்லை கொஞ்சமாக ஒட்டிக்குச்சு. நல்லா தான் வந்துருக்கு. ஆனால் இப்போ எப்படி திரும்ப போடுறது? நல்லா தான் பண்ணுது. நான் தான் இப்போ பாதியில் எடுத்துட்டேன். இங்கே பாருங்க. சரி ஓகே, இதுவோ போதும்னு நினைக்கிறேன். நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதே கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. என்னடா இது? ஐயோ எனக்கு செவ்வாழை பழமே பிடிக்காது. போட்டு தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்ம காமெடி. இது வந்து அடை மாதிரி இருக்கு. அம்மா தட்டுவாங்களே அடை, அந்த மாதிரி இருக்கு. ஆனா பயங்கரமா வாசனை வருது. செம்ம வாசனை, நல்லா சூப்பரா இருக்கு அந்த வாசனை. வீடியோல பாக்குற மாதிரியே இருக்கு. வா இப்பதான் வந்து நெய் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் போட்டது இப்படி இருக்குது. இப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் போட்டது அப்படியே ஓகே, இந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த செவ்வாழைப்பழத்தோட ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்காது. அறவே நான் அதை தவிர்த்துருவேன். எனக்கு செவ்வாழைப்பழமே பிடிக்காது. அதனால அந்த ஸ்மெல் வருது எனக்கு. அதனால எனக்கு பிடிக்கல. அப்புறம் செம்ம சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி சாஃப்டாக வரும்? தோசை மாதிரி தானே வரும்னு நினச்சாங்க. நிஜமாலே சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது, சத்தியமாக நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.